ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம், இந்த 3 பச்சை நிற பொருட்களை உங்களுடைய பணப்பெட்டி இல்லைனா நகைப்பெட்டியில் நீங்கள் வைக்கும் பொழுது, அப்படி இல்லைனா உங்களுடைய பர்ஸில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு, எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பணம் ஃப்ளோவில் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஒரு தேவைக்காகவும் கையில் பணம் இல்லையே அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை கண்டிப்பாக ஏற்படவே படாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஜாஸ்தியாகவே பணம் உங்ககிட்ட இருக்கும். இதை எந்த நாளில் வேணாலும் நீங்கள் செய்யலாங்க. ஆனாலும் புதன்கிழமை செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பணக்கார கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்கடாஜலபதி மகாவிஷ்ணுவுக்கு உரிய தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. புதன்கிழமையில் புதன் ஹோரையில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய படத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரே ஒரு சின்ன சதுர வடிவில் பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பச்சை கலரில் இருக்கக்கூடிய துளசி நீங்கள் வைங்க. மகாவிஷ்ணுவுக்கு உரிய பொருள். அடுத்ததான் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காய் இதை வைங்க. இதுக்கு அடுத்தபடியாக பச்சை கற்பூரம். இது பச்சை கலரில் இருக்காதுங்க, வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும். ஆனாலும் இந்த பச்சை கற்பூரத்தையும் கண்டிப்பாக சேர்க்கணும். ஏன்னா மகாவிஷ்ணுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய பொருள். இந்த பச்சை நிற துணியை ஒரு முடிச்சு கட்டிடுங்க. இதை மகாவிஷ்ணுவுடைய பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய பணப்பெட்டி, நகைப்பெட்டி இல்லை பர்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பூஜை அறையிலேயே மகாவிஷ்ணுவுடைய படத்துக்கு கீழேயே நீங்கள் வச்சுட்டாலுமே ரொம்ப சிறப்பு தான். இதை ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாங்க. பழசை நீங்கள் கால்படாத இடத்துல இல்லைனா மரத்துக்கடியில் தூக்கி போட்டுடலாம். இதை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு அப்படின்றது அதிகபட்சமாகவே தான் இருக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.